ஹலோ சோல்ஸ், வெல்கம் பேக் டு காஸ்மிக் ஜாய்ரா. ஸோ இன்றைக்கி உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன போயிட்டுருக்குதுன்றதை நம்ம பிக்கப் பைல் ரீடிங் மூலமாக பார்க்கலாம். ஸோ பைல் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் உங்கள் பர்சனை நினச்சி உங்கள் இன்ட்யூஷனை ட்ரஸ்ட் பண்ணி உங்கள் இன்ட்யூஷன் எந்த பைலை செலக்ட் பண்ண சொல்லுதோ அந்த பைலை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். மேபி இது உங்களுக்கான ரீடிங்காக இருக்கலாம். ஜென்டர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது டைம்லெஸ் ரீடிங். அதே மாதிரி பர்சனல் ரீடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட மெயில் ஐடி இருக்குது, நீங்கள் அதில் என்ன ரீச் பண்ணலாம். பைல் 1, பைல் 2, ஓகே ஓகே பைல் 1க்கான ஹிடன் ட்ரூத் ஒராக்கல்லேருந்து ஒரு கார்டு எடுக்கிறேன். பார்க்கலாம் உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட என்ன சொல்ல நினைக்கிறாங்கன்றதை பார்க்கலாம். பைல் 1க்கான கார்டு இது வந்து பைல் 2. ஓகே ஓகே பைல் 1 வந்து 9 ஆஃப் பென்டிகல்ஸ், நைட் ஆஃப் பென்டிகல்ஸ், ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். தென் ஹிடன் ட்ரூத் ஒராக்கில் எடுத்த கார்டு வந்து ஐ வில் வெயிட் ஃபார் அ சைன் ஃப்ரம் யூ. தென் பைல் 2 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 8 of swords, the strength card. Then hidden truth oracle இந்த எடுத்த கார்டு ஐ ஃபீல் யூ ஈவன் த வி ஆர் அப்பார்ட். ஓகே என்ன சொல்லுதுன்றதை பார்க்கலாம். ஆல்ஃபபெட்ஸ் எடுத்துடுறேன். ஓகேங்களா? ஓகே பைல் 1க்கானது பி அண்ட் எம். ஓகே பி அண்ட் எம். Then F and L. பைல் 2க்கான ஆல்ஃபபெட்ஸ் பார்த்துடலாம். G, U, U and E, I. ஓகே 1க்கான ஜோடியாக் சைன் தாராஸ், விர்கோ, கேப்ரிகான், லிப்ரா. டேட்ஸ் வந்து 1, 6, 9, 15, 24, 28. பர்த் மந்த் மேபி ஏப்ரல், மே, செப்டம்பர், அக்டோபர், டிசம்பராக இருக்கலாம். பைல் 2 ஸ்கார்பியோ, லியோ, ஜெமுனாய், பைசஸ். பர்த் டேட் 7, 8, 11, 17, 23, 29. பர்த் மந்த்ஸ் பிப்ரவரி, ஜூலை, ஆகஸ்ட், நவம்பர், மார்ச்சாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ரெசனேட் ஆகுதுன்ட்டு பார்த்துக்கோங்க. மேபி இது உங்கள் பர்சன் தான் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே பைல் 1 சூஸ் பண்ண சோல்ஸ்க்கு உங்கள் பர்சன் இப்போவே ஒரு முக்கியமான லைஃப் பேஸில் இருக்கிறாங்க. வெளியில் பார்க்கும்போது அவங்க ரொம்ப காமாக, ஹாப்பியாக, இண்டிபெண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் அது கம்ப்ளீட் ட்ரூத் இல்லை. உள்ளுக்குள்ளே அவங்களோட கனெக்ஷனை மறக்க முடியாமல் டெய்லி அவங்களோட தாட்ஸ்னால அவங்க ட்ரிகர் ஆகிட்டே இருக்கிறாங்க. 9 ஆஃப் பென்டிகல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, செப்ரேஷனுக்கு அப்புறம் அவங்க ஒரு லெசன் கற்றுக்கிட்டாங்க. ரிலேஷன்ஷிப்னா என்ன, உங்களோட ட்ரூ லவ்னா என்ன, அதோட வேல்யூ என்ன, அதோட மீனிங் எல்லாம் இப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்ருக்குது. தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இருந்தாலும், இல்லைனா ஈகோ டிஸ்டன்ஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் பெர்மனண்ட் ஹாப்பினஸ் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவங்க இப்போ ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நைட் ஆஃப் பென்டிகல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அவங்க இம்பல்சிவ் டிசிஷன் எடுக்க மாட்டாங்க. இந்த தடவை அவங்க திரும்ப வந்தால் அது லைஃப் டைம் கமிட்மெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்ருக்குறாங்க. அதனால தான் கொஞ்சம் ஸ்பீட் வந்து கம்மியாக இருக்குது, டிலே இருக்கலாம், பட் இன்டென்ஷன் வீக் இல்லை. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், பென்டிக்கல் எனர்ஜினா கொஞ்சம் ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டேபிளான எனர்ஜி. தென் ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், இந்த ரீடிங்கோட டேர்னிங் பாயிண்ட் இந்த கார்டு. ஒரு பெரிய ட்ரூத் ரிவீல் ஆக போகுது. தேர்ட் பார்ட்டி மேலே இருந்த இல்லுசன், ஈகோ, கன்ஃபியூசன், எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் ஆகுது. அவங்க ஹார்ட் இப்போ என்ன சொல்லுதுன்னா, நான் லூஸ் பண்ணது ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை, என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒருத்தங்களான்னு சொல்லிட்டு அவங்க இப்போது ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஹிடன் ட்ரூத் ஒராக்கலில் பார்த்தா ஐ வில் வெயிட் ஃபார் அ சைன் ஃப்ரம் யூ. அதாவது என்னென்னா, இது வந்து பேசிவ் வெயிட்டிங் இல்லை, அவங்க உங்களோட பவுண்ட்ரிஸை ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிவிட்டு இருக்கிறாங்க. உங்கள் ஹீலிங் கம்ப்ளீட் ஆகட்டும், கரெக்ட் டைமிங் வரட்டும், யூனிவர்ஸ் கூட கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி எனர்ஜி வந்து தெரியுது கைஸ். ஸோ உங்கள் பர்சன் வந்து உங்களோட சைனுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னொன்னே நீங்கள் அவங்கள சேர்ஸ் பண்ண வேண்டாம். ஃபோர்ஸ் பண்ணால் எதுவுமே நடக்க போகிறதில்ல. ஸோ
இந்த ஃபைல்ல வந்து ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் என்னன்னா, டிவைன் டைமிங் ஒர்க் ஆயிட்டிருக்குது. ஃபோர்ஸ்ட் ரீயூனியன் இல்ல, நேச்சுரலா மெச்சூரா நடக்கிற ரீயூனியன் எனர்ஜி தான் இதில வந்து தெரியுது. ஓகேங்களா? அதே மாதிரி பைல் 2 சூஸ் பண்ண சோல்ஸ்க்கு என்னன்னா, இது வந்து ரொம்ப எமோஷனல் பைல். எம் இந்த பைல் சூஸ் பண்ணவங்களோட பெர்சன் வெளியில ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி நடந்தாலும், உள்ளுக்குள்ள கம்ப்ளீட் பிரேக் டவுன் ஸ்டேஜ்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. இங்கே ஃபர்ஸ்ட் இருக்கிற 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறது டிசெப்ஷன் மட்டும் இல்லை, செல்ஃப் டிசெப்ஷனும். அவங்க பண்ணின மிஸ்டேக்ஸ், ஹைட் பண்ணின ட்ரூத்ஸ், தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ், ஈகோ டிசிஷன்ஸ் இவ்வளோ நாள் ஜஸ்டிஃபை பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ கான்சியஸ் அவங்கள வந்து டெய்லி கொஸ்டினிங் பண்ணிட்டு இருக்குது. 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அவங்க பிக்கஸ்ட் எனிமே வேறு யாருமே இல்லைங்க, அவங்க ஓன் மைண்ட் தான். நான் கான்டாக்ட் பண்ணால் அக்செப்ட் பண்ணுவாங்களோ, லேட் ஆகிடுச்சோ, மூவ் ஆன் ஆயிட்டாங்களோ, என்னை மன்னிப்பாங்களோன்ற ஒரு ஃபியர் அண்ட் கில்ட் சேம் எல்லாமே சேர்ந்து அவங்கள மென்டலி ட்ராப் பண்ணிட்டு இருக்குது. அதே மாதிரி ஸ்ட்ரென்த் கார்டு வந்ததுனால இந்த சிச்சுவேஷன் பெர்மனண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கார்டு சொல்லுது. இது ஹீலிங் ப்ராசஸ். டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் கரேஜ் பில்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஈகோ விட லவ் பெருசா, ஃபியர் விட ட்ரூத் பெருசான லைஃப் அவங்களுக்கு டெஸ்ட் கொடுத்துட்ருக்கிற ஒரு எனர்ஜி காமிக்குது. அதே மாதிரி ஹிடன் ட்ரூத் ஒராக்கலில் பார்த்தா உங்கள் பர்சனுடைய ஹிடன் மெசேஜ் என்னன்னா, ஐ ஃபீல் யூ ஈவன் த வி ஆர் அபார்ட் வந்திருக்கு. இது வந்து சோல் லவ் கனெக்ஷனை இண்டிகேட் பண்ணுது. ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் எமோஷ்னல் கார்ட் கட் ஆகலை. சில நேரத்தில் ரீசன் இல்லாமல் உங்கள் பர்சன் உங்களை நினச்சிடுவாங்க. சாங்ஸ், ட்ரீம்ஸ், ஓல்ட் கான்வர்சேஷன், ஃபெமிலியர் பிளேசஸ், ஸ்பெசிஃபிக் டேட்ஸ். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்களோட மெமரிஸை வந்து ட்ரிகர் பண்ணுது. அகெயின் உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணுன்ற ஒரு அர்ஜ் வந்து அவங்களுக்குள்ளே உருவாயிட்டு இருக்குது. தேர்ட் பார்ட்டி இருந்தாலும் அந்த கனெக்ஷனில் ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லைன்னு அவங்க கிராஜுவலி ரியலைஸ் பண்ணுறாங்க. அதனால தான் உங்களோட எனர்ஜியை வந்து அவங்களால மறக்க முடியல. பட் அவங்க உங்களை மறக்க ட்ரை பண்ணது ஒரு உண்மை. ஸோ இந்த பையில பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் கொடுக்குது. அது என்னென்னா, யூனிவர்ஸ் வந்து அவங்கள அக்கௌண்டபிலிட்டிக்கு கொண்டு போயிட்டு இருக்குது. எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணின லெசன் ரிப்பீட் ஆகிட்டு இருக்குது. உண்மையான ஹீலிங் நடந்ததுக்கு அப்புறம் தான் ரீயூனியன் பற்றி யூனிவர்ஸ் வந்து டோர் ஓப்பன் பண்ணும். அதனால் ஓவரால் இந்த பைலில் வந்து இமிடியட் ஆக்ஷனை விட டீப் இமோஷனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் அதிகமாக தெரியுது. அவுட்டர் சைலன்ஸ் இருந்தாலும் இன்னர் வேர்ல்டில் ரொம்ப பெரிய சேஞ்ச் நடந்துகிட்ருக்குது. இந்த சேஞ்ச் கம்ப்ளீட் ஆன அப்புறம் தான் நெக்ஸ்ட் சாப்டர் ஸ்டார்ட் ஆகுன்றது இந்த பைல் சொல்லுது கைஸ். ஸோ என்னென்னா, நீங்கள் போய் அவங்கள சேர்ச் பண்ணுறதோ, நீங்கள் அவங்கள ஸ்டாக் பண்ணுறதோ வேண்டாம். ஆல்ரெடி உங்கள் பர்சன் வந்து தே ஆர் கீப்பிங் த ஐ டேப் ஆன் யூ. நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்களா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, யார்கிட்ட பேசுகிறீங்கன்ட்டு எல்லாம் உங்களை ஸ்டாக் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க உங்கள் பர்சன். அதே மாதிரி உங்களோட எனர்ஜியும் தெரியுது. நீங்களும் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கன்ற ஸ்டாக் பண்ணிகிட்ருக்குறீங்க. ஏன்னா இங்கே 7 ஆஃப் ஸ்வாட்ஸ் பார்த்தா அந்த கியாரண்ட் வந்து அந்த ஸ்வாட்ஸை எடுத்துகிட்டு திரும்பி திரும்பி பார்த்துட்டு வருவார் பாருங்கள். அந்த மாதிரி தான் உங்கள் பர்சன் ஸ்டாக் பண்ணுறாங்க. நீங்களும் அவங்கள ஸ்டாக் பண்ணிகிட்ருக்கிறீங்க. அதனால் அதெல்லாம் பண்ண வேண்டாம். உங்கள் பர்சன் வந்து இப்போ வந்து அவங்க எமோஷன்ஸை ரொம்ப கட்டுப்படுத்தி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வந்து அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்குது. நீங்களும் உங்களோட ஃபீலிங்கை அந்த ஸ்ட்ரென்த் கார்டில் இருக்கிற அந்த லேடி வந்து அந்த லயனை டேம் பண்ணுற மாதிரி நீங்களும் உங்கள் ஃபீலிங்கை வந்து நீங்கள் டேம் பண்ணிட்டுருங்க. அட் த சேம் டைம் உங்களோட செல்ஃப் ஒர்த்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், செல்ஃப் லெவலில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த மேக்னெட்டிக் புல் உங்களை வந்து உங்கள் பர்சனை வந்து உங்கள்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக வர வைக்கும் கைஸ். ஸோ திஸ் இஸ் த எனர்ஜி ஆம் சேனல் இங்கே ஃபார் டுடே. உங்களுக்கு எவ்வளோ ரெசனேட் ஆச்சுன்றது லெட் மீ நோ இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். அதே மாதிரி ஜெண்டர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ஃபாபெட்ஸ், டேட்ஸ், மந்த், ஜோடியாக் ஏதாச்சும் ஒன்று செட்டாக இந்த ரீடிங் உங்களுக்கானதாக தோணுச்சுன்னா தாராளமாக இந்த ரீடிங் உங்களுக்காக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹார்ட் அண்ட் சோல். பாய்.